இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நிறைய பேருக்கு தெரியாத அறியாத கோயிலுங்க. இது திருச்சி பக்கத்தில் மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நம்ம பொதுவாக திருச்சி போனால் ரங்கநாதரை பார்ப்போம், அப்புறம் மற்ற ஈஸ்வரன் கோயில் எல்லாத்தையும் பார்ப்போம். பட் இது வந்து மலையடிப்பட்டி அப்படிங்கிற 38 கிலோமீட்டரில் இருக்குது திருச்சியிலிருந்து. வழியிலே வந்து திருவரம்பூர் அப்படிங்கிற ஈஸ்வரன் கோயிலும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். வழியில் அழகான தூங்குனாக்குருவி கூடெல்லாம் பார்த்தோம், அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த மலையடிப்பட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குடவரை கோயிலுங்க. ஒரு குடஞ்சி மலையை குடஞ்சி உள்ளே வந்து அனந்த பத்மநாப சுவாமி மாதிரி பெருமாள் ரொம்ப அற்புதமாக படுத்திருக்கார். இப்போ வாங்க நம்ம கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே இது உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். போனோம்னா இது வந்து துவஜஸ்தம்பம் இருக்குது. கருடாழ்வாரை நம்ம சேவிக்கலாம். கருடாழ்வாரை பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரம்யமான இடங்க இது. நாம் திருவனந்தபுரத்தில் வந்து கதவு வச்சு இருக்கும். இங்கே வந்து 2 தூண்கள். ஸோ தூண்களுக்கு இந்த பக்கம் வந்து அதாவது நமக்கு இடது கை பக்கம் வந்து சிரசு இருக்கும், நடுவில் வந்து நாபி, அப்புறம் வந்து திருவடி வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு சிவத்தில் வந்து நரசிம்மர் இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிவத்தில் வந்து நின்ற கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். ஐகிரீவும் இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. உள்ள தத்ரூபமாக அழகாக வந்து செதுக்கி தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. பெருமாள் வந்து அவருடைய பாதத்தை வந்து தாமரை மேல் வைத்த மாதிரி இருக்கிறது. அதாவது இங்கே வந்து நின்ற கோலம், இருந்த கோலம், சயன கோலம் 3மே உள்ளே இருக்குது. நரசிம்மரும் இருக்கார், ஐகிரீவரும் இருக்கார். எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே வந்து தரிசிக்கலாம். இந்த பெருமாள் வந்து திவாகர மகரிஷி அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து தவத்தின் பலனால் அவர் வேண்டிக் கொண்டதன் பலனம் கலியுலகத்தில் நமக்கெல்லாம் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து துவாபர யுகம் கடைசி காலத்தில் தோன்றிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஐதீகம் அப்படின்னா, அந்த காலத்திலிருந்தே கண் நோய்வாய்ப்பட்டவர்கள் இங்கிருந்து வேண்டிக் கொண்டு அமாவாசை என்ற கண் மலர்களை தானம் கொடுத்து வேண்டிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இந்த கண் கோளாறுலாம் சரியாயிடுது அப்படிங்கிறது தான் இங்கே ஐதீகம். அதனால தான் இவருக்கு கண் நிறைந்த பெருமாள் அப்படிங்கிறது பேர். பெருமாளுடைய ஒரு கை வந்து பூமியை பார்த்தது போல் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனோம்னா நம்ம ஒரு இதே மாதிரி குடஞ்சி ஈஸ்வரன் கோயில் லிங்கமும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது சிவலிங்க தரிசனம். இதை வந்து நம்மளால் படம் பிடிக்க முடிந்தது வந்து நமக்கு ஒரு பாக்கியம். இங்கேயே வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆள் ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா அவர் வந்து உள்ளே வந்து அந்த சிற்பங்கள்லாம் வச்சு அது கதை சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு நுணுக்கமான கதைகள் இருக்குது, அதையும் சொல்லுவார். இந்த விஷ்ணு அண்ட் சிவன் 2யும் மனதார வேண்டி தரிசித்து வெளியில் வந்தோம்னா லைட்டாக கொஞ்சம் குன்று மாதிரி இருக்குது. அது மேலே ஏறி பார்த்தோம்னா ஒரு சுனை இருக்குது. இந்த சுனை தரை வழியாகவும் போகலாம். இந்த சுனை ஃபுல்லாக என்ன விசேஷம்னா அவ்வளோ மீன்கள் இருக்குங்க. அந்த மீன்கள் வந்து எல்லாம் கலராக இருக்குது. பொறி போட்டால் அப்படி ஓடி வந்து சாப்பிடுதுங்க எல்லாம். இந்த சின்ன குன்று மேலேருந்து பார்த்தா ரொம்ப அருமையான வியூவாக இருக்கும். அங்கேயே ஒரு ராமர் பாதமும் வச்சுருக்காங்க. நம்ம அதை சேவிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த குளத்துக்கு போய் மீனுக்கு வந்து பொறி போடலாம். இந்த அதாவது சுனையில் வந்து நம்ம காலெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் நீர் எடுத்து தலையில் வந்து தெளிச்சுக்கலாம். இங்கே குடிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கால் படாத சுனை இது எப்பயுமே இருக்கும். அதாவது வருடம் முழுதும் இருக்கிற சுனை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரம்மியமான கோயில், அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கிற கோயில். ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கம் அதாவது திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்தலம். இந்த பெருமாள் கோயில் வெளியிலே வந்து பூ எல்லாமே கிடைக்கும். தாமரை விதைகள்லாம் கிடைக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். இது ஆலமரம் கூட இருக்குது. அந்த ஆலமரம் வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நாம் இந்த பெருமாளையும் ஈஸ்வரையும் சேவிச்சுட்டு வரும்போது வர வழியில் ஒரு கண்கொள்ளா காட்சி, அதாவது வானத்தில் நிகழ்ந்த வர்ண ஜாலங்களையும் இப்போ பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு வர்ணங்கள் நிறைந்த ஒரு வானத்தை அன்றைக்கி பார்த்தோம். ஆகாசராஜன் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.